எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ரத்தன். எதை நம்புறதுனே புரியல. காலேஜ் டேஸ்ல என் ஃப்ரெண்டா இருந்த ரத்தனையா, இல்ல நீ சொல்ற மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிச்ச ரத்தனையா, இல்ல இப்ப நான் நல்லவன்னு சொல்ற இந்த ரத்தனையா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இப்ப அதெல்லாம் விடு. என்ன எதுக்காக இங்க வர சொன்ன அது சொல்லு. ப்ளீஸ் சுரேஷ், அவசரப்பட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடாத. ஏன்னா என்னை பத்தி முழுசா உன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இப்ப நான் எதுக்காக உன்னை வர சொன்னங்கிற காரணத்தை சொன்னா, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான் உனக்கே புரியும். நான் ஏமாத்தின பொண்ணுகள்லயே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவ பாவம். ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணு, பேரு ரமா. நான் அவளை விட்டுட்டு ஒதுங்கி போகும்போது அவ என்னால கர்ப்பமா இருந்தா. அந்த சூழ்நிலையிலையும் நான் ஈவருக்கு இல்லாம அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம்தான் இந்த ஜெயில் வாழ்க்கை. இப்படி ஒரு அனாதை பொண்ணை கர்ப்பமாகிட்டு ஓடின உன்னையெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும்டா. இதுக்கு மேலே உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு கேவலம். சுரேஷ் சுரேஷ் ப்ளீஸ்டா, உன் கையை காலை நினைச்சு கேட்கறேன்டா. அந்த ரமாவை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து அவளோட நல்ல புருஷனா வாழ நீ தாண்டா எனக்கு உதவி பண்ணும். அதுக்காக தாண்டா நான் உன்னை வர சொன்னேன். விடுறா, என்னடா காது குத்துறியா? இவர் கெடுப்பாராம், அப்புறம் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லுவாராம், என்ன அவ கூட சேர்த்து வைன்னு சொல்லுவாராம், நாங்க தேடி போய் சேர்த்து வைப்போமா? என்னடா கதை இது? மரியாதையா ஓடி போயிடு, இல்லைன்னா கொலையே பண்ணிடுவேன். என்ன நம்பு சுரேஷ். உன் காது கேட்கறேன்டா. என்னடா அது? எனக்கு வேற வழி தெரியல சுரேஷ். நீயே என்ன புரிஞ்சுக்கலனா வேற யாராலும் என்ன புரிஞ்சுக்க முடியாதடா. சொல்றா, நான் நல்லவன் நிரூபிக்க இப்படியே ஓடி போய் பஸ்லயோ லாரிலயோ விழுந்து செத்து போயிட்டுமா? சொல்றா, செத்து போறேன். டேய் ரத்தன், கூல்டா. இந்த பாரு, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் அமைதியா இரு. நான் சத்தியமா திருந்திட்டேன் சுரேஷ். என் ரமாவுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறேன்டா. ஓகே, நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன். ரமா இப்ப எங்க இருக்கா சொல்லு, நான் பேசுறேன். ரமா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அவ ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டல்ல கேட்டா தெரியும். அப்போ நம்ம ஹாஸ்டல்ல போய் விசாரிக்கலாமா? வா போவோம். அது என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு ஆண்டி. ஓ, அட திலீப் கூப்பிடுறாரு. ஹலோ திலீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் திலீப். அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. திவ்யா எப்படி இருக்கா? அவளை உங்க வழி கொண்டு வந்துட்டீங்களா? திவ்யா விஷயமா பேசுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்ப ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க திலீப். அக்கா, திவ்யா இப்ப சிங்கப்பூர்ல இல்ல, சென்னைக்கு வந்துட்டா. என்ன சொல்றீங்க திலீப்? ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கூட எதுவும் சொல்லிக்காம அவ சென்னை கிளம்பி வந்துட்டா. டிராவல் ஏஜென்சிக்காரங்க சொல்லிதான் விஷயமே எனக்கே தெரிய வந்துச்சுக்கா. என்னது, உங்ககிட்ட கூட சொல்லிக்காம வந்துட்டாளா? ஆமாக்கா. அப்படி என்ன இங்க தலை போற விஷயம்? நான் எதுக்கும் அவ ஏன் இங்க வந்தான்னு யாரையாவது விட்டு விசாரிக்க சொல்றேன். வேண்டாக்கா, திவ்யா என்ன மூட்ல இப்படி கிளம்பி வந்தான்னு தெரியாம நீங்களும் ஆளை விட்டு விசாரிச்சு தேவையில்லாம சிக்கல மாட்டிக்காதீங்க. நான் இப்ப போன் பண்ணந்தே திவ்யா சென்னைக்கு வந்துட்டா, நீங்க எதுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதுக்காக தான். ஏன்னா அவளுக்கு உங்க ஃபேமிலி மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையவே இல்லக்கா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவளை திருத்தவே முடியலக்கா. சரி திலீப், நான் எச்சரிக்கையா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் திலீப். ஓகேக்கா, பாய். பாய். திவ்யா சென்னைக்கு வந்துட்டாளா? எச்சரிக்கையா இருக்க சொல்லி திலீப் சொல்றாரு. எதுக்கு திவ்யா சென்னைக்கு வந்திருப்பா? அப்படி திவ்யா சென்னைக்கு வந்திருந்தானா நிச்சயமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாளே. ஒருவேளை நீ அப்ரூவர் ஆன விஷயம் தெரிஞ்சு அதனால உன்னை காண்டாக்ட் பண்ணலையோ என்னமோ. எதுக்கு வந்திருப்பா?
திவ்யா கொஞ்சம் வலது கையை நீட்டுமா. எதுக்கு? இந்த அம்மன் கோயில் கயிறை உன் வலது கையில கட்டதான். இத கட்டினா உன்கிட்ட இருக்கிற கோவம், வருத்தம், ஆத்திரம் எல்லாமே போய் சாந்தமா மாறிடுவமா. அதுக்கு தான்.